ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வீடியோல, அ நான் என்னோட சேவிங்ல இருந்து ஒரு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்ப ரீசென்ட்டா கோல்டு பிரைஸ் ஹை ஆனதால எல்லாருமே வீடியோல கோல்ட் ஷாப்பிங் தான் நெறைய போடுறாங்க. ஆக்சுவலா பிரைஸ் ஹை ஆனதால தான் நெறைய பேர் வாங்கியிருக்காங்க. என்ன சொல்றீங்க? நானும் அப்படிதான். பிரைஸ் ஹை ஆனதால தான் நான் அதில இன்வெஸ்ட் பண்ணேன். இல்லன்னா நான் அதில இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். இது ஸ்மார்ட் மூவா? இல்ல கொஞ்சம் புத்தி கெட்ட மூவான்னு உங்களோட கமெண்ட்ட சொல்லுங்க. பட் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ஒரு 5000, 6000 இருக்கிற ரேஞ்சுல நான் அத இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சாலும், திருப்பி நான் குடுக்குறப்போ 1 கிராம் கம்மியாகுறாங்க. அப்புறம் ₹1000 கம்மி பண்ணி எடுக்குறாங்க. இதுல என்ன சேவிங் இருக்கு? ஒரு 2, 3 இயர்ஸ் கழிச்சு நம்ம குடுத்தா கூட, நம்ம பேங்க்லயே நம்மகிட்ட அமௌண்டா இருந்தாலும், குடுக்குறப்ப அவ்வளோ ஒண்ணும் பெருசா டிஃபரன்ஸ் இல்ல. அப்படிங்கிற மாரி தான் எனக்கு இனிஷியலா கோல்டு பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஸோ கோல்ட் இன்வெஸ்ட்மென்ட் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா எனக்கு பேசிக்கா கோல்ட் அவ்வளோ வியர் பண்றது பிடிக்காது. பிடிக்காதுங்கிறத தாண்டி இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா நெறைய கலர் கலரா இவ்ளோ ஆர்னமெண்ட்ஸ் இருக்கிறப்போ, ஒரே கலர்லயே, ஒரே கோல்டன் கலர்லயே எப்பவும் ஒரே மாரி வியர் பண்றது அவ்வளோ நல்லா இல்லன்னு நெனைக்கிறேன். ஒரே மாரியே மூஞ்ச பார்த்த மாரியே இருக்கும். வேற வேற வியர் பண்றப்ப நம்ம ஃபேஸும் கொஞ்சம் வேற வேற மாரி ரிசெம்பிள் ஆகும். ஸோ இன்வெஸ்ட்மென்ட்டா அப்படிங்கிறப்போ, கோல்டு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாத கேர்ள்ஸுமே அதில இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நான் நெனைக்கிறேன். அப்படிதான் நானும் இன்வெஸ்ட் பண்ணேன். என்னோட சேவிங்ஸ் நான் கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணி வச்ச அமௌண்ட்ல இருந்து தான் நான் வந்து 1 சவரன் 8 கிராம்ஸ் நான் வந்து எடுத்தேன். இப்ப ரீசென்ட்டா தான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப நான் அத காட்டப் போறேன். ஆக்சுவலா இந்த லென்த் பாக்ஸ் வந்து நம்ம ஹாரம், நெக்லஸ் அது மாரி எடுத்தா தான் குடுப்பாங்க. ஆனா நான் வந்து கேட்டேன். இல்ல எனக்கு கொஞ்சம் லென்த் பாக்ஸா குடுங்க அப்டின்ட்டு. அப்புறம் எனக்கு சேஞ்ச் பண்ணி குடுத்தாங்க. பாக்கலாமா? டடான்! இது என்னன்னா, இப்ப வந்து நம்ம அப்பா, அம்மா, இல்ல நம்ம ஹஸ்பண்ட் அது மாரி நெறையா அ எவ்வளோதான் எடுத்து குடுத்தாலும், இல்ல ரிலேட்டிவ்ஸ் யாருனாலும், எவ்வளோ கோல்டு எடுத்து குடுத்தாலும், நம்ம நம்ம உழைச்ச காசுல, சேவ் பண்ணி வச்ச காசுல வாங்குனது எப்போதுமே ஸ்பெஷல் தான். அதனால எனக்கு இது ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா, நான் ஒர்க் பண்ண அப்போத்துலருந்து நான் சேவ் பண்ணி வச்ச அமௌண்ட்ல இருந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா பண்ணி வைக்கலாம். மேபி இப்போ வந்து அ கோல்ட் ரேட் வந்து ஏறுது, இறங்குது, ஏறுது. ஏறுறது 5000 ஏறுதுன்னா, இறங்குறது ஒரு 1000 இறங்குது. அப்படி இப்படி வேரியேஷன் இருந்தா கூட நான் இது அரவுண்ட் ஒரு 14,000 இருக்கிறப்ப நான் வாங்குனேன். 1 கிராம் 14,000 சம்திங் இருக்கிறப்ப நான் வாங்குனேன். இப்ப ரீசென்ட்டா தான். ஆனா, இப்போ கோல்ட் ரேட் கொஞ்சம் ஒரு 14,000 13,900 அப்படி போனா கூட, எனக்கு இப்போ பார்க்குறப்போ, ஒருவேளை இந்த இப்போ நான் வாங்கியிருந்தா எனக்கு ஒரு 5,000 10,000 எனக்கு லெஸ் ஆயிருக்குமோ நான் திங்க் பண்ணலாம். பட் நான் வந்து இத எதையுமே நான் குடுக்க போறதோ, இல்ல மாத்த போறதோ கிடையாது. ஒரு 5 இயர்ஸ் அப்புறம் கோல்ட் ரேட் சட்டுன்னு இறங்கலாம். கூடலாம். அது நம்ம டைம் பொறுத்து. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 வரைக்கும் வந்தா கூட, ஒரு 5 இயர்ஸ், 6 இயர்ஸ் அப்புறம் நம்ம பார்க்குறப்போ, கண்டிப்பா எனக்கு என்னவோ இது ப்ராஃபிட்டா தான் இருக்கும். அப்படின்னு தோணுச்சு. இப்போ பிரைஸ் ஹை ஆனதால அந்த தாட். எல்லாரும் அந்த பிரைஸ் கூடுதே நம்ம வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு வாங்குவாங்கல்ல. அப்படிதான் நானும் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சிருக்கேன். அ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க டிசைன்? நல்லா இருக்கா? இந்த ஹாட் டாலர் வந்து நம்ம தனியாலாம் எடுக்கல. இந்த செட்லயே இந்த டிசைன்லயே அப்படிதான் இருந்தது. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. 916 தான். அதனால நான் ரொம்ப நேரமா யோசிச்சேன். இதுவும் அப்புறம் இன்னொன்னு கொஞ்சம் லென்த்தா இருந்தது. ஆனா அதுல டாலர் நம்ம வேணும்னா ஒரு 500 கிராம்ஸ்ல கூட நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். பட் எனக்கு இது வந்து நான் எனக்கு மட்டும் இல்ல. சரி அவங்களும் சேர்த்து வியர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். இந்த மாரி செயின்னா அது டாலர் எடுத்துட்டா அவங்களும் வியர் பண்ணிக்கலாம். ஜென்ஸும் வியர் பண்ணிக்கலாம். இந்த மாரி பேட்டர்ன். அப்புறம் மேபி ஃபியூச்சர்ல நம்ம பாப்பாக்கு அப்படிங்கிறப்போ, அப்போ பொறந்த உடனே போடணும்ல கோல்டுலாம். அப்போ போடுறப்போ நம்ம சேவிங்ல இருந்து நம்ம போட்டது ஸ்பெஷல்ல. ஸோ அப்பவும் இந்த மாரி செயின்னா பேபீஸ்க்கும் கொஞ்சம் கொஞ்சம் லென்த் இருக்கும் ஷார்ட்னா. ஸோ அதையும் திங்க் பண்ணி 3 பேருமே வியர் பண்ற மாரி இருக்கும். நான் போட்டா இந்த டாலர் வச்சு போட்டுக்கலாம்.
ஸோ 3 பேரும் வியர் பண்ற மாரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த பேட்டர்ன்ல எடுத்தேன். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, அ 1,00,000 37 40 கிட்ட ஃபர்ஸ்ட்டு ரேட் எழுதுனாங்க. 18% GS 18% வந்து வேஸ்டேஜ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஆனா போர்ட் ரேட் படி பார்க்குறப்ப அன்னையோட ரேட் வந்து 1,17,000 தான் இருந்தது. அவங்க 37, 40 கிட்ட சொன்னாங்க. அப்ப நான் கேட்டேன். எங்க இப்போ போர்ட் ரேட் படி பார்த்து ஒரு 10,000 நீங்க எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜ், ஜிஎஸ்டின்னு சொன்னா கூட ஓகேங்க. 20,000 அதுவும் ஒரு 8 கிராம்ஸுக்கு 20,000 நீங்க ஜிஎஸ்டி வேஸ்டேஜ்லாம் போடுவீங்க அப்படின்னு கேட்டேன். நீங்க பாருங்க, நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டா அப்புறம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படி இப்படி சொன்னாங்க. சரி ஓகே ஃபர்ஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணுவோம்ன்னு எடுத்ததுக்கு அப்புறம் பேசி ஜிஎஸ்டி வந்து நம்ம பில்லு கேஷா ஃபுல்லா குடுத்தோம்னா, பில்லு தரமாட்டாங்க. அதுக்கு பதிலா நம்ம பே பண்ண மாரி ஒரு ஸ்மால் பில் மட்டும் குடுக்குறாங்க. அது வாங்கிக்கிட்டோம்னா, ஆனா அந்த கடையில இருந்து பெரிய பில்லா குடுப்பாங்கல்ல, ஃபுல் டீட்டெயில்ஸோட. அப்படி நமக்கு வராது. அப்படின்னா அந்த ஜிஎஸ்டியோட ஒரு 4,000 நமக்கு கம்மியாகும். சரி, ஆமா எப்பவும் எடுக்கிற கடை தான். நம்பிக்கையான கடை தான். அதனால சரி ஓகே எனக்கு பில் வேண்டாம். எனக்கு அந்த அமௌண்ட்ட டேலி பண்ணுங்கன்னு சொன்னேன். சரி பண்ணி தரோம் அப்படின்ட்டு அந்த அமௌண்ட் கம்மி பண்ணாங்க. அதுக்கப்புறமுமே 37 அப்படி சொல்றாங்க. அதாவது ஜிஎஸ்டி வேண்டாம், பில் வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமும் 37. நான் வந்து எப்படிங்க நான் பில்லும் வேண்டாம் சொல்றேன். ஃபுல் கேஷும் கையில தரேன். அப்புறம் எப்படி இவ்ளோ இன்னும் கம்மி பண்ணுங்க. அப்படிலாம் நான் வேற கடைக்கு போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே அவங்க சீனியர் அவங்க யார்கிட்டலாமோ பேசிட்டு, அப்புறம் 7,000 கம்மி பண்ணாங்க. வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே அப்படின்ட்டு 1,30,000 ஆச்சு. இது நான் எடுக்கிறப்போ. டிசைன் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு. ஆனா, இப்போ வந்து இது கூட வியர் பண்ற மாரி இல்ல. அ ஏ ஏற்கனவே நம்ம ஒரு செயின் போட்டுருக்கோம். இன்னொன்னு போட்டுட்டு கச்ச கச்சா நல்லா இருக்காது. 2லாம் போட எரிச்சலா இருக்கும். எப்போதும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கழுத்து ஏதோ பிடிச்சிட்டு இருக்க மாரியே இருக்கும். அதனால போடல. ஏதாவது ஃபங்ஷன் அப்டின்னா போட்டுக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு தான் வச்சிருக்கேன். இதுவரைக்கும் போடல. டிசைன் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. இந்த வீடியோ வந்து நீங்க கோல்டு வாங்குங்கன்னு சொல்றதுக்கு கிடையாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா, அ ஒரு முன்னலாம் கோல்டு வாங்குறப்போ ஒரு 1,00,000 இருந்தா ஒரு 20 கிராம்ஸ் நம்ம தாராளமா எடுக்கலாம். 1,00,000 இருந்தா 20 கிராம்ஸ். ஆனா, இப்ப நம்ம 1,00,000 இல்ல 1,30,000 போட்டாலும் 8 கிராம்ஸ். 8 கிராம்ஸ் தான் எடுக்க முடியுது. ஃபியூச்சர்ல இதோட எஃபெக்ட் வந்து எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. மேபி ஆ வ 2,00,000 ஆகலாம். 2,00,000 ஆனுச்சுன்னா நமக்கு 70,000 ஒரு சவரன் 2,00,000 ஆனுச்சுன்னா நமக்கு 70,000 ப்ராஃபிட். அப்படி இல்ல, ஆ ஃபியூச்சர்லனா நான் ரொம்ப தூரத்துக்குலாம் நான் சொல்லல. இந்த 1 இயர்லயே நான் சொல்றேன். மேபி இந்த இயர்லயே ட்ராப் ஆனுச்சுன்னா, நமக்கு ஒரு 20,000 அட் பிரசன்ட்ல லாஸா இருக்கலாம். 20, 30 லாஸா இருக்கலாம். அப்படி லாஸா இருந்தாலும், இன்னும் 2, 3 இயர்ஸ்ல நமக்கு அந்த ப்ராஃபிட்டா இருக்கும். ஸோ அப்படிதான் நம்ம திங்க் பண்ணி பார்த்துக்கணும். இந்த அட் பிரசன்ட்க்கு ப்ராஃபிட் இருக்கா? அ அப்படி திங்க் பண்ணி பார்க்கையில நமக்கு ப்ராஃபிட் இருக்கு. ஸோ பேங்க்ல நம்ம ஒரு அமௌண்ட்டா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். சேவ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கப்போ, ஆனா எனக்கு இப்போ வந்து வாங்குற மாரி ஐடியா இருந்திருந்ததுன்னா, என்கிட்ட ரொம்ப முன்னாடி இருந்தே அமௌண்ட் நான் சேவிங்ல தான் இருக்கு. அப்பவே நான் வாங்கியிருக்கலாம். வாங்கியிருந்தா ஒரு 30 கிராம்ஸ் தாராளமா நம்ம எடுத்திருக்கலாம். இந்த அமௌண்ட்டுக்கு. ஆனா அப்போ வந்து நமக்கு கோல்ட்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதுல பெரிய இன்வெஸ்ட்மென்ட் என்ன இருக்கு அப்படிங்கிற மாரி தாட்ல தான் நான் இருந்தேன். அமௌண்ட்டாவே இருக்கட்டும் அப்படின்ட்டு. பட் அட் பிரசன்ட் இந்த ரேட் ஏறுறதால தாட் எல்லாம் சேஞ்ச் ஆகுது. இது வந்து குட்டா? பேடா? எனக்கு எதுவுமே தெரியல. இது வந்து குட்டா? இல்ல பேடா? என்ன மாரின்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் ஃபியூச்சர நம்ம கொஞ்சம் பிரெடிக்ட் பண்ணி பார்க்கையில, இப்போதைக்கு நம்ம மனசுக்கு குட். ஓகே. ரைட் டெசிஷன். அப்படிங்கிற மாரி இருக்கு. நீங்க என்னவோ உங்களோட சிச்சுவேஷன், உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாரி திங்க் பண்ணிக்கோங்க. கோல்டு, 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 கோல்டு தான் எங்க பார்த்தாலும் நியூஸா இருக்கு. நமக்கு என்ன வேணும்? நம்மளால என்ன முடியும்? நம்மளால எவ்வளோ சேவ் பண்ணி அத வச்சுக்க முடியும்?
அததான் நம்ம திங்க் பண்ணணும். நான் அப்படி திங்க் பண்ணி, என்னால இப்போதைக்கு இவ்வளோ சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். அப்படின்ட்டு வச்சிருக்கேன். நம்மகிட்ட எவ்வளோ வேணா கோல்டு இருக்கலாம். ஆனா, அட் பிரசன்ட் அதுல வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணி வைக்கலாம். நம்மளோட சேவிங்க. அப்படிதான் என்னோட தாட்டா இருந்தது. வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இப்ப புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு அ யூஸ்ஃபுல்லா இருந்தது. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, அது என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோல பார்க்குறேன். இப்ப நான் வந்து செயினோட ஃபுல் வியூ வந்து காட்டுறேன். கேமரா ரிமூவ் பண்ணிட்டு. பாருங்க. உங்களுக்கு மாடல் பிடிச்சிருந்தா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த பாக்ஸ்ல தான் குடுத்தாங்க. ஆனா இந்த பாக்ஸோட லென்த் பத்தல. பட் நான் இந்த பாக்ஸையும் வாங்கிட்டேன். சேர்த்து அந்த லென்த்து ஹாரம் பாக்ஸையும் நான் கேட்டு வாங்குனேன். அடுத்த வீடியோல பார்க்குறேன். சி யூ ஆல். பாய்.